மெஜாரிட்டியை நெருங்குகிறார் விஜய். இப்போ நம்ம திரையில பார்க்கக்கூடிய காட்சி வைத்தியராமன் தெருவில் திரு சிடிஆர் நிர்மல்குமார் வர்ற அங்க காவல்துறையினர் குவிந்திருக்கக்கூடியதை பார்க்கின்றோம். பத்திரிகையாளர் சகோதரர்கள் கேமராக்கள் நிறைய குவிந்து அவர் வருவதை படம் எடுக்க தயாரா இருக்கிறத பார்க்கின்றோம். உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த கட்சியுடைய மாநில செயலாளர், அந்த கட்சியுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள், அந்த கட்சியுடைய மூத்த முக்கியஸ்தர்கள் எல்லோரும் தாவேகாவுக்கு கடிதம் வழங்கறதுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. நாம் அறிகின்றோம் தாவேகாவுக்கான ஆதரவு கடிதம் சிபிஎம் அலுவலகத்தில் தயாராக இருக்கிறது. அதை பெறுவதற்காக இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல வருகிறார். நீங்க பார்க்கலாம், பக்கத்திலேயே இப்போ வந்து சிபிஎம் அலுவலகம் இருக்கா, அங்க பார்த்தா பாஜக கொடி தெரியுதா, அங்கதான் பாஜக அலுவலகம் இருக்கு. பக்கத்துல தான் பாஜக அலுவலகமும் சிபிஎம் உடைய மாநில அலுவலகமும். என்ன பொருத்தம் பார்த்தீங்களா? காவல்துறையினரும் அங்க குவிந்திருக்கிறத பார்க்கின்றோம். வழக்கமாவே இந்த தெருவில் 2 கட்சியோட அலுவலகம் இருக்கு. பிஜேபி அலுவலகத்துக்கு நிறைய முக்கியஸ்தர்கள் வருவாங்க. அங்க வழக்கமாவே போலீஸ் டிப்ளாய்மெண்ட் இருக்கும். இன்னைக்கு இந்த சூழல் கருதி போலீசார் அங்க குவிந்திருக்கிறத பார்க்கின்றோம். சீனியர் அபிஷியல்ஸ் உட்பட இருக்கிறத பார்க்கின்றோம். நமது பத்திரிகை சகோதரர்கள், கேமராமேன்கள் அங்க சிடிஆர் நிர்மல்குமார் வருவதற்கு முன்பாகவே எப்படி நீங்க தந்தி டிவியில பார்க்கிறீங்களோ அது போல எல்லா ஊடக கேமராக்களும் அங்க தயார் நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். சிடிஆர் நிர்மல்குமார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வர்றார். ஆதரவு கடிதத்தை பெறார். யூ ஆர் அப்பாயிண்டட் அப்படின்னு 2 கடிதத்தையும் பெற்று கவர்னர்கிட்ட அவர் எடுத்து செல்ல இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 4:30 மணி அளவில் ஆளுநருடைய சந்திப்பு தீர்மானமாக இருக்கிறது. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் தேர்தலோட முழு முடிவு. ஓகே, 4ஆம் தேதி இல்ல, இன்னைக்கு தான் வந்து தமிழ்நாட்டுக்கே இன்னைக்கு வந்து முடிவு. ஆளுநர் மாளிகையிலேருந்து அறிக்கை வரட்டும் பார்ப்போம். சாருக்கு இன்னும் நம்பிக்கை வரல. ஓகே, இந்த டேலியை பார்க்குறோம். நம்ம 117 அப்படிங்கிற நம்பரை போட்டிருக்கோம். இது எப்படின்னா மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் 2 கட்சிகளுடைய ஆதரவும் சேர்க்கும்போது 117 வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சேரும்போது 119 அப்படிங்கிற எண் வந்து விடுகிறது. ஆளுநர் கேட்ட எண் the number has not been established என்று ஆளுநர் நேற்று சொன்னாரே, அந்த நம்பர் விடுதலை சிறுத்தைகளுடைய 2ம் சேரும்போது that is becoming established அப்படிங்கிறத பார்க்கின்றோம். பட் அது ஆளுநர் மாளிகையில் திரு விஜய் அவர்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டி இருக்கிறது. ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் ஆர்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ இந்த ஒரு சூழல்ல, இந்த அசாதாரண சூழல்ல இல்லை நம்பர் வந்துருச்சுன்னு பதவியேற்போடு அடுத்த வேலையை பார்க்க அனுபவிச்சிருவாங்களா? பிகாஸ் ஒரு ஆம்பிக்விட்டி இருக்கும்போது ஃப்ளோர் டெஸ்ட் ஆளுநர்கள் கேட்டிருக்கிறாங்க. பட் இந்த சூழல்ல ஃப்ளோர் டெஸ்ட் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஃப்ளோர் டெஸ்ட் மாதிரி தானே சொன்னாங்க. இல்ல கேட்க மாட்டாங்க. இதுவே ஃப்ளோர் டெஸ்ட் தானே. இல்ல ஃப்ளோர் டெஸ்ட் ஃப்ளோர்ல நடக்குது. இல்ல இப்ப ஆளுநர் வீட்ல நடக்குது, ஃப்ளோர் டெஸ்ட் தான் நடக்குது. அதுதான் கூடாதுன்னு நீதிமன்றத்தில். ஓகே, இப்போ இது ஃபைல் விஷுவல்ஸ் கீழ இருக்குது. இப்ப மேல பாக்குறோம் தாவேகா தொண்டர்கள் உற்சாக மிகுதியில, சந்தோஷத்துல, ஆனந்தத்துல தாவேகா அலுவலகம் முன்பாக, பனையூர் தலைமை அலுவலகம் முன்பாக டிவிகே என்று கொண்டாடி மகிழக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில பார்க்கிறோம். வாட் would have been natural? இப்போ இன்னைக்கு ஒரு பெரிய நீண்ட டெஸ்ட்டுக்கு உள்ளாகி அது இன்னைக்கு ஊர்ஜிதமாகிறத நம்ம பார்க்கின்றோம். வழக்கமான ஒரு தேர்தலில் மே 4ஆம் தேதி ரிசல்ட்டா அன்னைக்கு மாலையில் நம்ம எல்லாம் அடுத்த வேலையை பார்க்க போயிருப்போம். இன்னைக்கு ஒரு ஓகே, இப்போ நம்ம திரையில பார்க்கக்கூடிய காட்சி திரு நிர்மல்குமார் தாவேகாவுடைய கொள்கை பரப்பு இணை செயலர் அங்க சிபிஎம் அலுவலகத்துக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி நீங்க பார்க்கலாம். வைத்தியராமன் தெருவிலிருந்து காட்சிகளை பார்க்கலாம். இன் மேட்டர் ஆஃப் அ மினிட், இன்னும் அதுக்குள்ள குறைவா திரு நிர்மல்குமார் வந்து சிபிஎம் அலுவலகத்தில் இந்த பிளசன்ட்ரீஸ் எல்லாம் முடிச்சுட்டு, நன்றிங்க, ரொம்ப சந்தோஷங்க அப்படிங்கிற பிளசன்ட்ரீஸ் எல்லாம் முடிச்சுட்டு கடிதத்தை பெற்றுக்கொள்வார். தாமதமின்றி அது ஆளுநர் மாளிகைக்கு கொண்டு போடுறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்க லெட்டர்லேயே பார்த்துருக்கலாம், சிபிஐயோட லெட்டர்லேயே பார்த்துருக்கலாம். அது வந்து ஆளுநரை அட்ரஸ் பண்ணி தான் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அந்த லெட்டர் வந்து திரு விஜய்க்கு வழங்கப்படல, ஆளுநருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ the question is 119 வந்துட்டா ஃப்ளோர் டெஸ்ட் தேவைப்படுமா? படாது இல்ல, படாது அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் வருகிறது. பட் அகைன் நம்ம இப்போ நம்ம கிரே ஏரியாஸ்ல பார்க்கறோம். கவர்னரோட டிஸ்கிரிஷன்ல யூஸ் பண்ணி ஃப்ளோர் டெஸ்ட் கொண்டு வாப்பா அப்படின்ட்டா பண்ணாலும் பண்ணலாம். அது கவர்னர் சொல்ல நான் நாளைக்கு 12 சிவி சன்மானம் கொடுக்கறாரு, எப்படி ஆதரவு கொடுத்துருவார்? எப்படி என்ன கொடுப்பாரு? அவருக்கு வந்து திமுக எவ்வளவு உங்க நம்பர் சொல்லுங்க. என்னோட 12 பேர் 12 போக முடியாதுன்னு, செல்லாதுன்னு. செல்லாது. எதுக்கு 12 செல்லாதுன்னு. அதாவது
அதாவது சார் கலைச்சிராங்க சார், அவங்க சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா போறாங்க சார். ஆமா சார். இல்ல அதாவது அவங்க வந்து ஸ்பிளிட்டா எம்எல்ஏக்களா போகணும்னா 12 செல்லாது. சட்டமன்றத்துல இருந்து உறுப்பினர்களை இவங்க கூட பண்றதுக்கு பிரிக்கிறாங்க சார். ராஜினாமா செஞ்சு ரீஎலெக்ஷன் ஃபேஸ் பண்றதுன்னா சரி. ஏன்னா 12 போனான்னா நான் இன்னைக்கு போறாங்களான்னு தெரியாது, நீங்க சொல்றீங்க அது உங்க விருப்பமா தகவலான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா 12 போனான்னா கட்சி தாவல் தடை சட்டம் வந்துரும் சார். முதல்ல இவரே கட்சியை விட்டு கட்சி மாறி போய் கேக்குறாரு. இல்ல இல்ல நேத்திக்கு போய் மாநிலங்களவை உறுப்பினரும் போய் எடப்பாடி பழனிசாமி குறை சொல்லுவதுக்காக நான் வரல சார். ஆனாலும் இன்னொன்னு சொல்றேன். இல்ல நேத்திக்கு போய் இல்ல நேத்திக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி போய் டெல்லியில ராஜினாமா பண்ணிருக்காரு. அந்த பதவியை விட்டு சட்டமன்ற பதவி ராஜினாமா பண்றதுக்காக இருக்காரு சண்முகன் சார். அவர் வந்து திமுக கூட இணையறதுக்கு அவர் விருப்பப்பட மாட்டார் சார். அந்த சூழல் உருவாகலையே. சூழல் முடிஞ்சிச்சு. ஆனா அந்த சூழல் இருந்துச்சுன்னா கூட நீங்க சொல்ற ஸ்டெப் இருக்கலாம். அது இல்ல. இன்னொன்னு திரு சி.வி. சண்முகம் எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமைக்கு தான் லாயல்ட்டின்னு பப்ளிக்கா பிரஸ் எல்லாம் மைக்கு நீட்டும் போது சொல்றாரு. சோ we are preempting too much. அவரை பொறுத்த வரைக்கும் பாஜக திமுகவோட தொடர்பு வைக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாது ஒரு மனிதர் சி.வி. சண்முகம். அது முடிஞ்சு போச்சு. ஓகே, வந்தா பாப்போம். வந்தா நீங்களும் நானும் மணிக்கணக்கா பேச போறோம். அது அன்னைக்கு பேசுவோம். இப்போ இந்த 117 அப்படிங்கிற எண்ணிக்கை எட்டப்பட்டு விட்டதை பார்க்கின்றோம். ரொம்ப இயல்பான புரிதல். இந்த 117 இன்னும் சில நிமிடங்கள்லயோ அரை மணி நேரத்திலேயோ 119 உயரும் அப்படின்னு. காரணம் இப்ப இணையக்கூடிய நேர்களுக்கு மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிசிக இவங்க 3 பேர் ஒரு பிளாக்கா தான் செயல்பட போறாங்க. அதை 3 பேருமே சொல்லிட்டாங்க. சோ அதுல பெரிய மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் அகைன் அவங்க ஒரு ப்ரொசீஜரல் ஆக்ஷன் இருக்கு. பிசிக இன்னைக்கு மாலையில ஒரு கூட்டம் வச்சிருக்கிறாங்க. பட் அதற்கு முன்பாக கூட அந்த டைம் டேபிள ரிவைஸ் பண்ணுங்கன்னு திரு மல்லிகார்ஜுன கார்கே போன்ல பேசியிருக்கிறாரு. திரு திருமாவளவன் அவர்கள்ட்ட அவர் கோரிக்கை விடுத்திருக்க கூடும். சோ அதனால அவங்க ரிவைஸ் ஜூம் மீட்டிங் சொல்லிட்டாங்க. ஜூம் மீட்டிங் முன்னாடி கூட பண்ணலாம். ஜூம் மீட்டிங் எப்போ வேணா கால் ஃபார் பண்ணலாம்ல. ஆனா திருமாவளவன் சொன்னாரு அதுதான் ஹைலைட். ஜூம் மீட்டிங். ஆனா எங்க தொண்டர்கள்லாம் வெளியூர்ல இருந்து வரணும்ல, கிவிங் பெனிஃபிட் ஆஃப் டவுட். அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம். வந்து ஜூம்ல உட்காரத்துக்கு நல்ல வைஃபை வேணும். அதெல்லாம் சேர்த்து பார்க்க வேண்டியது. பொறுத்தவரைக்கும் பிசிக பொறுத்தவரைக்கும் அவர் கண்ட்ரோல்ல இருக்காரு. அது இருக்கு. அவர்தான் அவர் டிசைட் பண்ண அவர் கூட எல்லாரும் அவர்தான் மறுக்க முடியாது. எது சிக்கலானதுன்னா மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. ஏன்னா அங்க ஒரு கலெக்டிவ் தேசிய தலைமை இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அந்த குழுல 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரோட கருத்துக்கும் ஒரு வேலிடிட்டி. இவர் வந்து அவர் ஸ்டாலினோட முகத்தை பார்த்துக்கிட்டு பம்புறார ஒழிய தொண்டர்களுக்காக இல்ல. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.